மதுரை காண்டத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேவர்கோன் பழி தீர்த்தல். தேவர்கோன் இந்திரன் கிரேதாயுதத்தில் மந்தார மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்காரு தேவலோகத்தில். அங்கே தேவலோக பெண்கள் எல்லாம் நடனமாடியும் பாட்டு பாடியும் பாடிக்கிட்டும் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடம் இருந்திருக்கு. எல்லாம் ஒரே பாட்டு ஆட்டம், ஒரே சங்கீதம் கச்சேரியாக இருக்கப்போ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் தேவ குருவான வியாழ பகவான் தேவலோகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அதை கவனிக்காமல் போயிட்டாரு இந்திரன் கவனிக்காமல் போனது அவருக்கு ரொம்ப வருத்தத்தை தந்திருக்கு. அதனால் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அப்படி கிளம்புன உடனே அந்த குரு பகவான் தான் மங்களக்காரகன். அந்த மங்களக்காரகன் அந்த இடத்த விட்டு போன உடனே அந்த தேவலோகத்துக்கு மங்களமே இல்லாமல் போச்சுங்க. என்னாச்சுன்னா அங்கே இருந்த செல்வம், அழகு, அந்த ஒரு நிம்மதி எல்லாமே அந்த இடத்த விட்டு போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அந்த இந்திரனுக்கே தோணி இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. எப்படிரா வியாழ பகவானை தேடி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சாரு. சரி நம்ம முதல்ல பிரம்மர்கிட்ட போவோம் அப்படின்னு பிரம்மதேவன் கிட்ட போகிறாரு. பிரம்மதேவன் விஸ்வரூபன் அப்படின்ற ஒரு அசுரன் கிட்ட நீ முதல்ல சீடனா போ. அவன் ஒரு அசுரன் தான், ஆனால் அவன் அறிவிலையும் ஒழுக்கத்திலையும் சிறந்தவன். அவன்கிட்ட கொஞ்ச நாள் நீ சீடனா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ அங்கே போன இந்திரன் அவருக்கு நல்ல சீடனாக இருக்காரு. இந்திரன் கேட்குறாரு விஸ்வரூபன் கிட்ட, தேவர்கள் நலத்துக்காக ஒரு யாகம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஒத்துக்கிட்ட விஸ்வரூபன் மனசுக்குள்ள வஞ்சனை என்னென்னா அசுரகுணம் இல்லையா, அதனால் அசுரகுணம் வாழ்கன்னு நினச்சிக்கிட்டு தேவர்களுக்கு ஒரு யாகம் பண்ணுவோம். அதை தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் விஸ்வரூபனை கொண்டுடுறாரு. அந்த விஸ்வரூபனுக்கு 3 தலை இருந்துதான். அந்த 3 தலையுமே வெட்டி சாச்சிட்டாரு. இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமும் வந்துருச்சு. பத்தாக்குறைக்கு விஸ்வரூபனுடைய அப்பா துவஷ்டா அப்படிங்கிற இன்னொரு அசுரன், அவருக்கு பயங்கர கோவம். சரி நம்ம இந்த இந்திரனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் கோவப்பட்டார். அதுக்காக அவர் விருத்ராசுரன் அப்படிங்கிற இன்னொரு அசுரனை யாகத்தின் வழியாக கொண்டு வந்தார். அந்த யாகத்தின் வழியாக கொண்டு வந்த விருத்ராசுரனுக்கும் இந்திரனுக்கும் போர் நடக்க ஆரம்பிக்குது. போர் அப்படின்னா அவ்வளோ பெரிய போருங்க. அவ்வளோ யானைப்படை, குதிரைப்படை, தேவர்கள் இருக்கிற அத்தனை படைகளையும் நமக்கு தெரியும் இல்லையா, அத்தனை படைகளும் வருது. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த போரில் அவ்வளோ பண்ணுறாங்க. இருந்தாலுமே இந்திரன் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. கடைசியாக தன்னோட கையில் இருந்த வஜ்ராயுதத்தை எடுத்து அவனை அடிக்கிறாரு. கொஞ்சம் கூட அவன் பாதிக்கப்படவே இல்லை. ஆனால் அவன் ஒரு உலக்க வச்சு இவரை தாக்குறாரு.